ஹாய் மக்களே, வணக்கம். வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டி ஒன் அவுட் சார்ட் பார்க்கும்போது நமக்கு இந்த 41,200 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்ளை ஜோனை ரியாக்ட் ஆகுது. 41,200 ஏன்னா அங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் ஒரு ஹை வச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் டவுன் வந்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ வந்து ஹையர்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது 1 ஹவர் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகலை, விக்கி தான் வச்சுட்டு போயிருக்க தவிர ஸ்ட்ராங் வந்து க்ளோசிங் விக்கி. இப்போது 40,000 பார்த்தீங்கன்னா 40,200 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக ரியாக்ட் ஆகுது. இப்போ 40,000 கீழே ஸ்ட்ராங் 1 ஹவர் கேண்டில் க்ளோசிங் வச்சுதுன்னா மார்க்கெட் நம்ம வந்து டவுன் சைட் போகலாங்க. எந்த லெவல் வர டார்கெட் பார்த்தீங்கன்னா 38,800 39,000 இந்த லெவல் வர நமக்கு வந்து டவுன் சைடு டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது ஹவர்லி டைம் ஃப்ரேம். இப்போது அப்சைடுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ அகைன் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவல் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஹை நம்ம ஸ்ட்ராங்கான அப்பு போகும்னு பார்த்தா 41,200 மேலே ஸ்ட்ராங்காக 1 ஹவரில் கேண்டில் க்ளோசிங் வச்சதுன்னா ட்ரெண்டு அப் அண்ட் அப் போகும். இது வரை பார்த்தீங்கன்னா 42,000 41,900 வரை இந்த லெவல் வரை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்சைட் பார்க்கும்போது நமக்கு. ஓகே, ஏன்னா இப்போ நமக்கு ட்ரெண்ட் லைனில் பார்க்கும்போது நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோன்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகலை. ஓகே, ட்ரெண்ட் வந்து டவுன் சைடு இருக்குங்கிறத கிளியராக நமக்கு வந்து சொல்லுது. ஓகே, இப்போதை பொறுத்தவரை ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குங்க, அதில் சந்தேகமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்கள் டிமாண்ட் ஜோன் வந்து 39,800 நமக்கு வந்து லெவல் கிடச்சிருங்க. ஓகே, 39,800 நமக்கு வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக ரியாக்ட் ஆகிருக்கு. அதுவும் ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே 40,200 மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுன்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த லெவலில் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் இது வந்து அப்சைடுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த 39,800க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. 39,800க்கு கீழே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, அதில் டவுட்டே இல்லை. ஓகே, இப்போது நம்ம வந்து நிஃப்டி பார்ப்போம். ஒன் ஹவர் சார்ட்டில் நிஃப்டி ஒன் ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்கள் 17,500 600 வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனுங்க. இந்த லெவல் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் 17,500 600 ஸ்ட்ராங் டிமாண்ட். இங்கேருந்து ப்ரைஸ் பாருங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது, நமக்கு டிமாண்ட் ஜோனாக இருக்குது இந்த லெவல் டிமாண்ட் ஜோன். இப்போது சப்ளை லெவல் பார்க்கும்போது நமக்கு வந்து 17,900 சப்ளை லெவல், இந்த லெவல் சப்ளை லெவல் 17,900 சப்ளை லெவல். இந்த 17,900க்கு மேலே 1 ஹவரில் ஸ்ட்ராங்காக கிளாண்டில் வந்து க்ளோசிங் வச்சுதுன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம அப் சைடுக்கு நம்ம போகலாம். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ டவுன் சைடு பார்க்கும்போது நமக்கு இந்த 17,500க்கு கீழே ஸ்ட்ராங்காக 1 ஹவர் க்ளோசிங் வச்சுதுன்னா நம்ம வந்து பார்க்கும்போது டவுன் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ட்ரெண்டு பியூர்லி டவுன் தான், அதில் வந்து நமக்கு சந்தேகமே இல்லை. ஓகே, கிளியரான விஷயம் நமக்கு இருக்குது, அப் சைடு டவுன் சைடுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு ட்ரெண்ட் வந்து சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு கிளியராக இருக்குது. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன், அதாவது 17,850 800 வந்து சப்ளை ஜோனுக்கு. இந்த லெவலுக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது அப் சைடுக்கு. ஓகே, இப்போ அதே டவுன் சைடு நம்ம பார்க்கும்போது இந்த 17,560 இருக்க பாருங்கள், 60 17,520 இந்த லெவல் வந்து டிமாண்ட் ஜோன். இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா நம்ம வந்து டவுன் ட்ரெண்டு நம்ம போகலாம். ஓகே, இது வந்து டவுன் சைடுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை, ஹேவ் a nice day.